சரி, நாங்க கூடுதலா இப்ப கழிச்சிட்டே இருந்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சியையும் பார்த்து எல்லாரும் ரசிச்சிருந்தோம். அடுத்ததாக நாங்க இந்த திரைப்பட துறையில ஏற்கனவே அனுபவம் இருக்கின்ற ஒருவர்கிட்ட உரையை நாங்க கேட்க போறோம். அனுபவம்ன்றது சொல்லுவாங்க, எவ்வளவு படிச்சாலும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை நீங்க உணரணும். அது நீங்க ஒரு பிராக்டிக்கலா, இப்ப கேமரா ஒரு வீடியோகிராஃபி படிக்கணும்டா வீடியோகிராஃபி கோர்ஸுக்கு போய் அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறத விட ஒரு கேமராவை தூக்கி உண்மையிலேயே நீங்க அந்த கேமராவை பிராக்டிக்கலா நீங்க எடுக்க வெளிக்கலைக்குள்ளதான் அதுல என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன இன்னும் தெரியணும் என்ற நிறைய விஷயங்களை படிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இவர் இன்னைக்கு மைக்க பிடிச்ச மாதிரி சுத்தி வளைச்சு அந்த என்னன்னு சொல்ற நாக்க சுத்தி மூக்க தொடுற மாதிரி சும்மா இருந்தவன இந்த நேரம் நாக்க சுத்தி மூக்க தொடுறதா? ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தான் நான் பேசுறது, நீங்க சொல்லுங்க. ஓகே, இவரை பற்றி சொல்லி ஒன்றிருக்கீங்க, நான் ஒன்று சொல்லணும். நான் நினைக்கிறேன் யூரோப்ல அந்த சினிமா ஆக்களோட அவையில வச்சு முதல் படம் எடுத்தது அவரை தான் இருக்கணும். வேண்டா அவர் நடிச்ச ஹீரோயினும் இந்தியால ஹீரோயினா நடிக்கிறவா தான். செல்லத்துறையை பற்றி தானே கதைக்கிறீங்க. இளம்புயல் படம் என்ற படத்தை தமிழ்நாட்டுல அவர் எடுத்திருந்தாரு. அந்த திரைப்படம் மிகவும் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது. நம்மவர்களால எடுக்கப்படுற திரைப்படம் மண்டைக்குள்ள கூடுதலாக நம்மவர் மத்தியிலேயே ஒரு சர்ச்சை இருக்கிறது வளமை இல்லையா? கூடுதலாக எங்கட சமுதாயத்துல நிறைகளை பார்க்கறத விட குறைகளை தான் கூடுதலா பார்க்கிற பழக்கம் இருக்குது என்று சொல்லப்படுது. அந்த வகையில இளம் புயல் என்ற திரைப்படத்தை எடுத்து இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த படத்துல நடிச்சதே அவர்தான். அதோட இசையமைப்பாளராகவும் இருந்தார். நான் நினைக்கிறேன் நாங்களே அவரை பற்றி சொல்றதை விட அவருடைய அனுபவங்களை அவரிடமே நாங்க கொடுத்துடுறோம். அவர் உங்களோட தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். இதோ வருகிறார் வசந்த் செல்லத்துறை. காமன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அங்க கை தட்டிடுங்க. ஹாய் வசந்த். ஹலோ, how are you? I'm fine, நன்றி. டென்மார்க்லாம் எப்படி இருக்குது? டென்மார்க் இப்போ எத்தனையோ வருஷக்கணக்கு அதே இடத்துல இருக்குது பூமியில. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம் இருந்தேன். இளம்புயல் நீங்க தான், ஆனா சிங்கம் நீங்க தான். சிங்கமா சிங்கம் சிங்கம் பாடல் என்ற ஒரு பாடலை நான் தான். அந்த பாட்டும் பாரு, அந்த ரஜினியின் 2 பாட்டை ரிமேக் பண்ற சுரேஷ் என்ற அவரோட சேர்ந்து அது சூப்பர். அது கேட்டீங்கன்னா உண்மையா சினிமா பாட்டு மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு காப்பி சூப்பரா இருந்தது. இல்ல நான் சொல்றது தப்பாவே போகுது. சரி, நாங்க ஏன் கூட காய்ச்சி கொண்டிருப்பான்? அவர்கிட்ட கையில மைக்க கொடுத்தாச்சு. நீங்க உங்களது அனுபவம் மற்றும் இன்றைக்கு நாங்க 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் திருப்பி நான் கண்டோம் என்றேன். அனுஷ்கந்த பேரையும் படத்தின் பேரையும் தொடர்ந்து தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அனுஷ்காவை தானே சொல்றீங்க நீங்க? அனுஷ்கா இல்ல, அனுஷ்கன் பொம்பளை வெர்ஷன். சரி, உங்களுக்கு நாங்க மேடை ஒப்படைச்சிட்டு நாங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறோம். வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பலருக்கும் என்ன தெரிஞ்சிருக்காது. என்னை பற்றி நான் பேசுறதுக்கு வரையில் நான் இந்த படத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் பேச வந்திருக்கேன். சொன்னது போல் நான் பாடையில், இசையமைக்கல, டான்ஸ் ஆடையில். ஹோப் உங்களுக்கு போர் அடிச்சிடாதுன்னு நம்புகிறேன். கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் நீங்களே கொஞ்சம் கூச்சடிங்க, நான் நிப்பாட்டிடுறேன். முதலாவது ஜேஆர் மீடியா ஒர்க்ஸ் அண்ட் அனுக்ஷன் ஜெயராஜா அவருடைய நண்பர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் முதல் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுக்ஷன் ஜெயராஜா என்பவர் யார்? ஐயா, அந்தால் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாக ஃபேஸ்புக்கில் சில ப்ரொடக்ஷன் மட்டும் வரும் பாட்டுகளுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து அப்படி இப்படி கொஞ்சம் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். சரி, ஏதோ நம்ம பசங்க தான் ஏதோ சிம்பிளாக சின்னனா செய்கிறாங்க, ஓகே ஃபைன் என்று விட்டுட்டு பார்த்தா திடீர்னு தெரியல ஏதோ பூகம் முடிச்ச மாதிரி, மக்கள் புரட்சி ஏற்பட்ட மாதிரி, ஏதோ ஃபேன்ஸ் அப்படி 5000 10,000, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 5000 10,000 சொல்லி என்ன நடக்குது, ஏதாவது புது தலைவர் ஏதாவது வந்துட்டாங்களா ஸ்வீஸ்லேன்னு கேட்டேன். அப்படி பார்த்தா என்னன்னு சரி ரீசர்ச் பண்ணி பார்த்தேன். என்ன நடக்குது, என்னதான் செய்யறாண்டா 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் என்ற ஒரு திரைப்பட இந்த போஸ்டரை பார்த்தேன். சரி, என்னன்னு பார்த்தா எதுவும் புதுசாக எதுவும் தமிழ்நாட்டில் எதுவும் சினிமா இது எடுக்க எங்கடாக்கள் போய் எடுக்கிறாங்களா, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட். போய் தட்டி பார்த்தா எங்கடாக்கள் நம்ம பசங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க.
சரி ஓகே ஃபைன் நல்லா தான் செய்கிறாங்கன்னு நான் விட்டுட்டேன். ஓகே நம்ம போட்டியாளர்கள் தான், நானும் சினிமா தான் எடுத்துக்கொண்டிருக்கேன், எனக்கு போட்டியாளர்கள் தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க. சரி என்றுட்டு நானும் அனுக்ஷன் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவர் வந்து வாழ்த்துக்கள் என்ன மாதிரி வார்த்தையோட விடாமல் டிக்கெட் போட்டு என்ன இன்றைக்கு கூட்டிருக்கிற காரணம் எந்த விதமான பொறாமையும் இல்லாமல், எந்த விதமான போட்டியும் இல்லாமல் தன்னை போன்ற ஒரு சக கலைஞன் இந்த மேடையில் நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக அவர் அதை செய்தார். எனக்கு மட்டும்தான் செய்தார் ஓட்டு நேற்று இரவு வந்துறங்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கலை உலகமே, ஈழத்தமிழர்கள் இந்த கலை உலகம் ஒன்று இருக்கு. அனைத்து பேரும் வந்து சூரிச்சும் பேர்ன்ஸ் பாசல் அப்படி கலை கட்டுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி என்னதான் நடக்குதுன்னு மேடையில் வந்தா என்னங்க மேடையா இது, ஸ்டேஜ் அது எதுன்னே புரியல. அப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படி கலை கட்டி வெடிச்சிட்டு இருக்குது. அவங்க தான் என்னன்னு பார்த்தா மக்கள் நீங்க சும்மா இருக்கிறீங்களா அப்பா, என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், கைத்தட்டு, ஒரு இன்வால்மெண்ட் ப்ரோக்ராம்ல. ஸோ மக்களான உங்களுக்கு 2ஆம் தேட்டமா என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். எல்லாரும் சினிமா அடுப்பினோம், நிறைய பேர் எடுத்திருக்கணும். எங்கடாக்கள் எனக்கு தெரியல, உங்களை கணக்க பேர் இளைஞர்களாக இருக்கணும் இந்த இடத்துல. எனக்கு வடிவா லைட் அடிக்கிறனால எல்லாரும் தெரியல, பெற்றோர்களும் அங்கெங்கே எனக்கு கண்ணில் தெரியுது. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல எங்களோட ஆக்கள் படம் எடுக்க தொடங்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தோட்டக்காரி அது போன்ற சில படங்கள் ரீல்ஸில் அடித்து தியேட்டரில் ஓடுறதுக்கான வேலைகள் நிறைய நடந்து கொண்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த படங்கள் வந்து வெளியில் இன்றைக்கு அந்த கொப்பிகள் எடுத்து பார்க்க முடியாது. அந்த படங்கள் எங்கட ஈழத்தமிழர்கள் தான், எங்கட சொந்த கலைஞர்கள் தான் காசு போட்டு படம் எடுத்து, அது இப்போ சிவாஜி எம்ஜிஆர் காலம் அப்படி கொடி கட்டி பறக்கிற நேரம் போட்டிக்கு எடுத்து எங்களாலேயும் முடியும் என்று நம்பிக்கை எடுத்துக்கொண்டு வந்தவர்களை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த நாங்கள் வந்து சரியாக மதிக்கலை, சரியாக ஆதரவு கொடுக்கல. எந்த அப்பா வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவார், வந்து ஊரில் வந்து தோட்டக்காரி படம் ஓடுறதுக்கு போஸ்டர்லாம் பேனர்லாம் அடித்து இருக்காம். அங்கே இருக்கிற சின்ன சின்ன நாடக குழுக்கள், அப்போ வந்து நாடகம் தான் நாங்கள் பெரிய பிரபலமாக பரவி இருந்தது. அப்போ அந்த நாடக குழுக்கள் சரி இந்த எங்களோட படத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு 1-2 பேர் வலிக்கிட்டா அங்கே இருக்கிற தியேட்டருக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னால் நின்று படம் கேன்சல் ஆகிட்டு திருப்பி போங்கன்னு அனுப்பிட்டு இருந்தாங்களாம். அப்பாவுக்கு புரியல என்ன விஷயம், ஏன் திருப்பி அனுப்பினோம்னு தெரியல. ஆனால் பார்த்தா அந்த படம் ஓடுறதுக்கு அங்கே ரீல்ஸ் வந்திருக்கு, படம் ஓடி இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த படத்துக்கு வராமல் திருப்பி போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் இப்படியான விஷயங்களை எங்களை மக்கள் செய்யணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ஏனண்டு இதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போயிருக்காங்க இந்த அப்பாவும் சில கலைஞர்களும். பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் தான். 50 ஆண்டுக்கு முதல் நான் பேசுகிறேன். அப்போ அவங்க வந்து ஒரு எண்ணம், அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு எண்ணம். தமிழ்நாட்டு சினிமா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிகரில் வந்து பிரதமர் ஆகிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் எப்படின்ட்டு சினிமாவில் இருக்கிறவங்க தான் அந்த நாட்டை வந்து கட்டியாளுற ஆக்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதே ஒரு நிலைமை வந்து ஸ்ரீலங்காக்கோ இல்லாட்டி எங்களோட தமிழில் வர இருக்கிற தமிழீழத்துக்கோ வந்துடக்கூடாதுன்னு அவங்க பயந்து சினிமா, தமிழ் சினிமா, இலங்கை தமிழ் சினிமான்ற விஷயத்தையே அப்படி மூடி மடக்கிட்டாங்க, வெளியில் வரவே விடையில. சரியாண்டு போட்டு 50 வருஷத்துக்கு பிறகு நான் வாரேன் படம் எடுக்கிறதுக்கு. இப்போல்லாம் அந்த பிரச்சனையே இல்லையாண்டு போட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்தேன். நடந்தது வந்து ஒன்றும் இல்லை, அதே தான் திருப்பி நடந்தது, எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. நான் வந்து சரியென்று போட்டு ஓகே எங்களாக்கள் திருந்தையில போல இருக்கணும், இன்னும் நாங்கள் முன்னேற வேண்டியிருக்கேன் போட்டு நான் திருப்பி எந்த வேலையை பார்த்துட்டு போக தொடங்கிட்டேன். நிறைய பேர் கலைஞர்கள் இப்படி தங்களோட வேலையை பார்த்துட்டு போக சொல்லிடுறாங்க. சரி அனுக்ஷன் தானே எடுக்கிறாரு, அதே நிலைமை தான் வருமென்று வந்து நின்றேன். இந்த ஸ்டேஜில் வரும்போது அனுக்ஷன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 வாரத்துக்கு சொல்கிறார், தலைவரே டிக்கெட் எல்லாம் போயிடுச்சு, டிக்கெட் இல்லைன்னு. அனுக்ஷன் மட்டும்தான் இந்த சினிமான்றது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு படிப்பிச்சிருக்கார். நான் படத்தை பார்க்கல, நீங்களும் படத்தை பார்க்கல. படம் நல்லது கெட்டது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு திறமை, எங்க கிட்ட ஒரு திறமை இருக்கு. நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறோம், பாடுறோமா, டான்ஸ் ஆடுறோமா, இல்லை எதுவாக வேண்டியும் இருக்கலாம் நாங்கள். ஆனால் அந்த திறமையை நம்பி நாங்கள் எப்போவும் வந்து எங்கள் வீட்டு வாசலில் இருந்து ஓட்டு அப்படி கனவு கண்டு வந்துருப்போம். வேற ஒருத்தன் கோல்டு தட்டில் வந்து பணத்தை கொண்டு வந்து வாடா ராஜா உனக்கு கான்ட்ராக்ட் வந்து பாடிட்டு போ ஸ்டேஜ்லேன்னு. அப்படி நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனால் வந்து நான் அப்படியான கலைஞர் கேட்குறேன், அடையிறப்பா நீலாம் பாடுற, இப்போ சினிமாலாம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கு, ஓகே உந்த திறமையை நம்பி நீ 2 ரூபா போட நீ தயாராக இருக்கிறியா? உந்த திறமையை நம்பி நீ செலவு பண்ண தயாராக இருக்கிறியா? முதல் நீயே தயாராக இருக்கும்போது எப்படி மற்றவன் உனக்காக செலவு பண்ணி உன்னை மேடையில் ஏற்றுவான்?
முடியாதுல்ல. அப்படித்தான் எங்களோட கலைஞர்கள் இருக்கு. அப்போ அப்படி வரும் கலைஞர்களுக்கு நாங்கள் உற்சாகம் கொடுக்குற வகையில் மறுபடியும் எந்த விதமான ஸ்பான்சர்ஸ் அது இது இல்லாமல் தந்த உழைச்ச காசை போட்டு தானா முன்னேறினா பிரச்சனை இல்லை. பக்கத்திலே இருக்கிற ஒரு 50 இளைஞரை முன்னேற்றி இருக்காரு. அதுக்கு முதல் நீங்க உங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சாகணும். அவர்களோட சேர்த்து போட்டி பொறாமை எல்லாம் தாண்டி அதை சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்களையும் கூப்பிட்டுருக்காரு, வந்து படத்தை பாருங்க. எதுவுமே கேட்கல, வந்து படத்தை பாருங்க, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா இருப்போம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் தொடர்ந்து தேவையில்லா சில எங்களையெல்லாம் கூப்பிட்டு ஏன் இந்த தேவையில்லா வேலையேண்டா மக்களுக்கு கொண்டு நிரூபிக்க வேண்டும் ஈழத்தமிழ் கலைஞர்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை காட்டணும். எனக்கு உண்மையாவே அப்படி பூரிச்சு போச்சு. நாங்கெல்லாம் வார்த்தையால தானையா சொல்றோம், நீ தானையா செயல்ல செய்யற. அதுக்கு முதல்ல அவர் கையை கொடுத்து வாழ்த்து சொன்னேன். அவ சரி ஓகே ஃபைன் அந்த விடயங்களை தாண்டி அவர்ல நல்லா செஞ்சப்போ ஒரு பார்த்தீங்களா ஒரு சின்ன கதை என்னென்னா, ஒரு ஊர்லையா வந்து 100 ரூபா 100 ரூபா வந்து ஒரு ஆள் ஃப்ரீயாக கொடுத்தாராம். எல்லாரும் வாங்கோண்டு, உங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாருக்கும் நான் 100 ரூபா தாரேன், நீங்கள் வந்து செலவுக்கு வச்சுக்கோண்டு கொடுத்தாராம். எல்லா மக்களும் அந்த ஊரில் ஓடி போய் தங்களோட வேலை வெட்டிக்கலாம் விட்டு போட்டு படான்னு ஓடி போய் அந்த 100 ரூபா வேண்டி போட்டு அதுக்கு வேற வெட்டி பேச்சு வர அவளுக்கு 100 ரூபா கொடுத்தாண்டாப்பா, இன்னொரு பேர் ஏதாவது தொப்பியை கீட்டி கட்டி போனால் இன்னும் ஒரு 100 ரூபா தருவான்னு சொல்லி மக்கள் அப்படி எல்லாம் மோதுதான். அதே ஆள் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஐயா எனக்கு ஒரு 10 ரூபா கடன் தாங்கன்னு சொன்னாங்க. ஏன் உனக்கு காலையிலையா கையிலையா, நீ என்ன சொத்தியா, நீயே போய் உழையன்னு. என்ன விஷயம் இதில் தெரியுதுன்னா, ஓசியில் கிடைச்சா எங்கள் மக்கள் ஓடி போய் வேண்டிவினம், தங்க பையிலேருந்து ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும்டா என்றைக்குமே முன்னுக்கு வரதில்லை. அப்படியான ஒரு வேதனைக்குரிய ஒரு சமுதாயத்தில் இருந்து கொண்டு எப்படி நாங்கள் எங்களை முன்னேற்றுவது? அதுவரை நான் இங்கே ஸ்வீஸில் பார்த்துக்கொண்டு அப்போ நிறைய ஃப்ரான்ஸு, டென்மார்க்கு, லண்டன் அப்படி இப்படிலாம் போய்கொண்டிருக்கும் போது இளையோர்கள் செய்கிறார்கள், இளைய சொல்கிறாங்க. இப்போவுமே இந்த காதில் கெட்ட விஷயங்கள்லாம் கூடுதலாக விழுகிறது, கொஞ்சம் தான் நல்லதாக விழும். இங்கே கூட அப்படித்தான் நிறைய வாட்டி நிறைய கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இளையோர் செய்ய மாட்டோம். இப்போ கூட நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க இந்த ஷோவை பார்த்த பிறகு? என்னையா ஒரே ஒரு ஆள் தானே இல்லைன்றீங்க, எதுவும் ஒரு இளைஞன் தான் சொல்கிறீங்க. இவ்வளோ ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஹெட்ஃபோனோட அவர்கிட்ட ஜீன்ஸ் வந்து வலி கீழே விழுகுது, அது கூட அவர் தெரியாமல் பிடிச்சி வச்சுக்கொண்டு அங்கே அதை பிடிங்கயா இதை பிடிங்கயா பின்னுக்கு யாரோ பிரச்சனையா ஓடி வாங்க முன்னுக்கு வாங்கினேன். அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஜேஆர் மீடியா ஷோக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறக்கு ஓடி தெரியுறாங்க. வாட்டர் சப்ளை எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல இருக்க வைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட். வாட் அ கோஆர்டினேஷன், வாட் அ அரேஞ்ச்மெண்ட். எதை சொல்லி பாராட்டினாலும் அது வந்து மிக ஆகுது இந்த இளைஞர்களுக்கு. நிச்சயமாக வந்து இந்த ஸ்வீஸில் வந்து நிறைய இளைஞர்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கணும். அவர்கள் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கு இங்கே வரும்போது பார்த்து கொண்டிருக்கேன். அவர்கள்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இளைஞர்கள் செய்யணும்ன்ற நம்பிக்கையை வந்து நான் நினைக்கிறேன் யூரோப்பாலேயே இப்போ ஸ்வீஸ் தான் முன்னுக்கு நிற்குது நினைக்கிறேன் இந்த இளையோர் விஷயத்தில். அப்புறமா நான் எதாவது சொல்லி முடிக்கணும்டா, நான் முக்கியமாக எதை சொல்லணும்டா, இப்போ இந்த படத்தில் நடித்தவர்கள், படம்ன்றது ஒரு பெரிய ஒரு போராட்டம். அது என்ன சொல்கிறது, நான் தமிழ்நாட்டு சினிமாலையும் இருந்து வந்து எங்கட சினிமாக்களோடையும் பழகி ஒரு நல்ல விஷயம் அதில் கொண்டு வரோம்டா. அது ஒரு சினிமான்றதை நாங்கள் வெள்ளித்திரையில் பார்க்கும்போது நல்ல பிரம்மாண்டமாக பூக்களாங்களுக்கு ஒளி தரும். ஆனால் அதுக்கு இறங்கி அதை செய்ய தொடங்க அது எவ்வளோ ஒரு பெரிய சாக்கடை என்று எங்களுக்கு தெரியும். அந்த நாத்தத்துக்குள்ள அந்த சேத்துக்குள்ள நீச்சல் போட்டு ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு எப்படியோ ஒரு கரையை தொட்டுவிட வேணும். ஐயா எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அண்டு எந்த விதமான வேதனையும் பார்க்காம, எந்த விதமான நோய் நொடியை பார்க்காம, எத்தனையோ மக்கள் இகழ்ந்தாலும் கிடந்தது போ செஞ்சு முடிப்போம் என்று சொல்லி அதை செய்யணும் என்ற மன உறுதியை கொடுத்த அவர்களின் பெற்றோர்கள், அவருடைய நண்பர்கள், ஹேட்ஸ் ஆஃப். நான் படத்தை பார்க்கத்தான் போகிறேன், படத்துக்கு பிறகு கமெண்ட்ஸ் கொடுக்கத்தான் போகிறேன். மக்களான நீங்களும் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு இந்த படத்துக்கு. நான் வந்து சொன்னேன் வந்து இந்த படத்தை எடுக்கிறது வந்து ஒரு விஷயம், ஆனால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இன்னொரு விஷயம். அனுக்ஷன் வந்து ஒவ்வொரு வீடும் தட்டி ஒவ்வொரு ஃப்ரெண்டுகளையும் கேட்டு இந்த அரங்கை நிறைச்சி விட்டார். இனி இந்த திரைப்படம் காட்டக்கூடிய அனைத்து திரையரங்குகளையும் மக்கள் நிரம்ப வேணும், அவர்கள் தொடர்ந்து செய்ய வேணும். உங்களோட பிள்ளையே தான் இருக்கணும்,
உங்களோட பிள்ளை வந்து இப்போ 10 வயசாக இருக்கலாம், நாளைக்கு 20 வயசாக வரும்போது ஒரு பேஸ்மெண்ட் வேணும். அந்த இடத்துல அனுக்ஷன் என்ற ஒரு ஆள் இருந்தாருன்னா உங்களோட பிள்ளை ஈஸியாக வந்துடும். அப்போ அதனால வந்து இப்படியான விஷயங்களை இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆக வேணும். அதனால வந்து நீங்கள் உங்களோட தெரிஞ்ச 10 பேருக்கு போய் இந்த படத்தை பற்றி சொல்லி, இந்த ஒரு முயற்சியை பற்றி சொல்லி, தயவு செய்து தவறுகள் படத்தில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை வந்து தவிர்த்து கொண்டு நல்லதுகளை பேசுறதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, யூரோப்பில் ஒரு ஆய்வு சொல்லுது வந்து அந்தந்த இனத்துக்கு அப்புறம் இன்டகிரேட் பண்ணி வேலையில் படிப்பில் சிறந்த இனமாக இருக்கிறது ஈழத்தமிழ் இனம் தான் ஒரு ஆய்வு சொல்லுது. அந்த ஆய்வை நாங்கள் ஒரு திருப்பி அந்த ஆய்வை ஒரு திருப்பி புரட்டி பார்த்தோம்டா, நாங்கள் தான் இந்த யூரோப்புக்கு கடைசியாக வந்திருக்கோம். துருக்கிக்காரர்கள் முன்னுக்கே வந்துட்டினோம், வெளிநாட்டு வேறு நாட்டெல்லாம் முன்னுக்கே வந்துட்டினோம். ஆனால் அவர்களெல்லாம் நம்ம பின்னுக்கு போட்டுட்டு ஏன் ஈழத்தமிழன் முன்னுக்கு வந்தான்? அவர்களின் டிஎன்ஏல முதலே எழுதியிருக்குது, 50, 60, 100 வருஷத்துக்கு முதலே வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணக்கூடியவர்கள். காலனி காலகட்டத்திலேயே அந்தந்த இனங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு வல்லமை அவர்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி தான் சினிமாவும் 200 வருஷ பாரம்பரியத்தோட ஹாலிவுட் இருக்கு, 100 வருஷ பாரம்பரியத்தோட காலிவுட் பாலிவுட் இருக்கு. நாங்கள் இப்போ ஒரு 10-15 வருஷம் இதோட வந்து கொண்டிருக்கோம். கொஞ்ச நாள் தான் அதையும் தொட்டு விடுவோம். நன்றி. சுனிதா சஞ்சி அவர்களை மேடை கலைக்கலாம். இப்போ கொஞ்சம் அவளோட என் கலாச்சிட்டு வீட்டை போல நினைக்கிறேன். என்ன வணக்கம். தெரியுது சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை சொல்றது, நான் சொல்லிட்டேன். முடிக்கிறதுக்கு தாங்க விட்டீங்களா? ஓகே. எப்படி வசந்த் நல்லா காய்ச்சாரா? வசந்த் என்ன கூப்பிட்டீங்களா? வசந்த் பாவம் தனிய மேடையில நின்று போறதா வர்றதான்னு தெரியல, தள்ளாடி நின்றுது. நான் தான் வந்து பிடிச்சி விட்டேன். இல்ல அவர் அங்கிருந்து என்ன சொன்னேன்டா, டென்மார்க்கு பதிலாக உங்களை அனுப்பி இருக்கிறாங்க, அவங்க சார்பா எல்லா விஷயத்தையும் கதைக்கிறது கண்டு சொன்னீங்களா? சொல்லவே இல்ல, தானா கற்பனை பண்ணிட்டு படியை தூக்கி அப்படியே அடுத்தவன்ல போடுறா. நினைக்கிறீங்களா நான் அப்படி பாலி போட்டிருப்பேன்? ஆஹா, இவங்களுக்கு நீங்க ஒரு கைதட்டு என்ன மாதிரி சூப்பரா நிகழ்ச்சியை கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு, நான் முக்கியமாக நினைச்சேன். சில வேளை நான் புது ஆளாக இருக்கலாம், டென்மார்க்லேருந்து வந்து என்ன நம்பாமல் இருக்கலாம், நான் சொல்கிற ஒரு என்னடா ஒரு கேனச்சன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ அவமானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அனுக்ஷனுக்கான ஒரு விஷயம் கேட்க போகிறேன். தயவுசெய்து ஒரு அரை நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று இந்த இளைஞர்களுக்கும் இந்த படத்துக்கும் உங்களுக்கு கரவசத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று. நன்றி வசந்த், நன்றி. இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மேட்டர் சொல்லணும். இந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஆக்கள் என்னட்டு வந்து சொல்லிச்சுன்னா, இப்ப சுனிதா கூட சொன்னது, சுவிஸ்ல இருக்கிற பூப்ளிகோம் வந்து சூப்பர் அண்டு. பூப்ளிகோம்னா மக்கள், அரசாங்கம்.